ஆக்டர் ஜெயராமா இங்கே வரல, காளிதாஸோட அப்பாவை கொஞ்சம் தள்ளி அந்த கார்னரில் உட்காந்து இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை பார்க்கணும் மட்டும் தான் வந்தேன். ஆனால் மேடையிலேருந்து வந்து கூப்பிட்ட போது 2-3 விஷயங்கள் மட்டும் சொல்லி நிப்பாட்டிடுறேன். முதல்ல வந்து கொஞ்சம் சின்ன வயசில் முதல்ல சினிமா ரொம்ப ஆர்வத்தோடு பார்க்க ஆரம்பித்த காலத்தில் என் அம்மா இடம் வந்து கும்பகோணம் சொல்ல முடியாது, கும்பகோணத்தில் இந்த மாயபுரம் போடுறத அம்மங்குடி சொல்லுவாங்க. கரெக்டாக அம்மங்குடின்னு சொல்ல முடியாது, பக்கத்தில் ஒரு குக்கிராமம் சிறுகுடி சொல்லுவாங்க. அங்கே வந்து படம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் நாங்கள் எல்லாமே கும்பகோணத்துக்கு தான் போவோம். பஸ்ஸில் கும்பகோணம் வரைக்கும் போனால் ஒரு 3 படம் பார்க்காம திரும்பி வர்றது, டிக்கெட்டு நம்ம எடுக்கிறது வசூலாகாது. ஸோ போய் 3 ஷோ பார்த்து திரும்ப வருவோம். ஒரு நாளைக்கு போகும்போது கும்பகோணத்தில் உங்களுக்கு தெரியும் 3 தியேட்டர் அந்த காலத்தில், ஜூபிட்டர், செல்வம், ராஜா, 3 தியேட்டர். ஒன்று ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், ஒன்று பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், ஒன்று கும்பேஸ்வரம் கோவில் போகிற ரோட்டில். அங்கே வந்து போகும்போது ஜூபிட்டர் தியேட்டரில் புது படம் போட்டிருக்காங்க, மரோச்சரித்ரா. லவ் ஸ்டோரி போல் இருக்கிறது, கமலஹாசன் படம் தானே, பார்த்துடலான்னு சொல்லி நாங்கள் எல்லாமே உள்ளே போய் படம் பார்த்து வெளில வந்து திருப்பி சிறுகுடிங்கிற கிராமத்துக்கு போய் ஒரு நாள் வரைக்கும் நாங்கள் யாருமே எங்களுக்குள்ளே பேசிக்கிறதே இல்லை. அடுத்த நாளைக்கு தான் சொன்னோம், டேய் படம்னா இதுதான்டா படம், இதுதான் நடிப்பு, இதுதான் லவ் ஸ்டோரி. அந்த காலத்தில் வந்த இன்னைக்கு சொல்கிற நியூ ஜென்ரேஷன் ஃபிலிம் அது. அந்த படம் பார்த்து சிறுகுடிங்கிற கிராமத்தில் ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு காலத்தில் நம்மளும் இந்த சினிமாக்குள்ளே வந்து கமல் சார் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க நான் சொப்னத்தில் கூட நினச்சி பார்த்தது கிடையாது. திரும்பி அதுவும் இல்லாமல் கடவுள் வந்து அதுக்கு மேலே என் பையன் சினிமாவுக்கு வந்து அவர் கையாலேயே அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியுங்கிறது யாராலையும் லைஃப்பில் சொப்னத்தில் அதுக்கு மேலே கூட நினச்சி பார்க்க முடியாது. அப்போ நான் எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேங்கிறது, அவர் ப்ரவுட் ஃபாதராக இங்கே நிற்க முடியறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்ல போனால் ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஓல்டஸ்ட் ப்ரொடியூசர் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி அவர் கீழில் இந்த மாதிரி ஒரு படம் என் பையனுக்கு கிடச்சதில்ல ரொம்ப ரொம்ப நானும் என் குடும்பம் கடைசி வரைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். கமல் சார்கிட்டே நான் அதுதான் சொல்லுவேன். நான் சார்கிட்ட தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், ரொம்ப ஃபார்மல் ஆகிடும். ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை நான் சார்கிட்ட இப்படி என் பையன் சொன்னபோதே அவர் சார் என்னைக்குன்னு மட்டும் சொல்லுங்க தான் சொன்னார். இன்றைக்கி அவர் ரொம்ப தூரத்துலேருந்து நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் டிக்கெட்டை அப்படிலாம் சொன்னால் நான் வரமாட்டேன்னு சொல்லிவிடுவார். அதனால் இதுதான் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லலாம். அப்புறம் பாலாஜி தரணிதர், நான் எந்த யங்ஸ்டர்கிட்ட சொன்னாலும், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸு சொன்னாலும், இந்த படத்தை பற்றி யார்கிட்ட சொன்னாலும், சார் பையன் படம் பண்ண போகிறேன், யார் டைரக்டர் கேட்கும்போது பாலாஜி தரணிதர் சொல்லும்போதே அவங்க எது பக்கத்தில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் சார் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ எல்லாரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த டைரக்டர்கிட்ட வச்சுருக்காங்க. அந்த டைரக்டருக்கும், க்ரூ மெம்பர்ஸ், ஸ்ரீனிவாஸ் சார், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் திருப்பி நான் சொல்கிறேன், கமல் சாருக்கு நான் நன்றிங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேன். நானும் என் குடும்பம் உங்கள்கிட்ட கடமைப்பட்டிருக்கோம் சார். அதுக்கெல்லாம் மேலே இந்த காளிதாசனை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்கிறது ப்ரொடியூசரும் டைரக்டருமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் முதல்ல அவங்ககிட்ட சொன்னேன், சார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகம் பூரா மீடியாங்கிறது தான் ഏറ്റവും ஸ்ட்ராங்கஸ்ட். காளிதாசன் எப்படி போகணும், அவனை எவ்வளோ மேலே கொண்டு போகணும், எவ்வளோ கீழே கொண்டு போகணும்னு டிசைட் பண்ணுறது மீடியா தான். அதனால் நமக்கு பூஜா இல்லை அப்புறம் சார், ஃபஸ்ட்டு மீடியாவுக்கு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அவங்க தான் அவனோட ஃப்யூச்சரே அவங்க கையில் தான் இருக்குது. அப்படி தான் இதே அரேஞ்ச் பண்ணது நிகில் முருகனுக்கும் இதுக்கு பின்னாடி ஆல் த க்ரூ பிஹைண்ட் திஸ் எல்லாருக்குமே என் குடும்பத்தோடு தேங்க்யூ ஸோ மச். 25 ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த ஸ்நேகம், ஆதரவு அவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஜெய் ஹிந்த்.